டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் இருக்கார். சார், தொடர்ந்து இந்த +2 தேர்வு முடிவுகளை கணிச்சிட்டு வரீங்க. இந்த புள்ளி விவரங்கள் 94.56ன்றதும் சென்டம் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றதும் மாவட்ட வாரியாக முன்னிலை அப்படின்றதும் இதில் உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ந்து கல்வியாளர் திரு ராஜராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார், இப்போது இந்த மாவட்ட ரீதியிலான அந்த போட்டிகள் இப்போது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? ஏன்னா முன்னாடி இருந்த பேட்டர்ன் வேறையாக இருந்தது, இப்போது பேட்டர்ன் வேறாக இருக்கிறது. இந்த குறைந்தபட்சமே ஒரு மாவட்டம் இருக்குது, ஆனால் 90.47 அப்படின்னு. ஸோ இதில் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கணுமா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி, அதை நான் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய பர்மிஷனோட இப்ப அந்த ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்பியர்ட் ஸ்டூடெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 13,000 இப்ப வரும். ஏற்கனவே அரசாங்கம் போன வருஷம் ஒரு 40,000 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அது இல்லாம ஃபெயிலியர் ஒரு 6% வச்சுக்கோங்க. சோ இத ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்து இன்ஸ்டன்ஸ்களை எழுத வைக்கணும்னு சொல்லி அரசினுடைய ஒரு செய்தி மாதிரி பார்த்தேன். அதை அருள் கூர்ந்து இந்த அரசு இன்னும் உன்னிப்பா கவனிச்சு அந்த மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணணுங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்க கேட்டது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காம்படிஷன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த விருதுநகர் கொஞ்சம் கீழே போயிருக்கு. வழக்கமா அது மேல இருக்கும். திருப்பூர், ஈரோடு, சிவகங்கை, அரியலூர் இப்படி இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவங்களோட காம்படிஷன் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட்ல பிள்ளைங்க நல்லா படிக்க தான் செய்யறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த நெசசிட்டி இருக்கு. நெசசிட்டி மேக்ஸ் இன்வென்ஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம நகரப்புற மாணவர்களை போட்டி போடணும், அங்க போய் காலேஜ்ல படிக்கணும், ஒரு நல்ல ரேங்க் உள்ள காலேஜ்ல படிக்கணும், அதுக்கு இடம் கிடைக்கணும்னா மார்க் வாங்கணும், இப்படி எல்லாம் ஒரு உந்துதல் இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற போட்டி இருக்கிறதா நான் கருதுறேன் நானு. ஆனா இந்த ரேங்கிங்ல சென்னை வரலையேங்கிற ஒரு கவலையும் இருக்கு. அது ஓரளவுக்கு வாங்கியிருந்தாலும் கூட அந்த டாப்னு வரலையேங்கிறது அப்போ டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கோ, அல்லது எப்படியா சீட் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கோ, பணத்தின் அடிப்படையில் படிச்சிடலாம் அப்படிங்கிறதோ என்னுடைய ஒரு கருத்து எடுகோலா இருக்குது. அதனால டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காம்படிஷன் வரவேற்க வேண்டிய விஷயம். இப்ப திருப்பூர் மேல வந்திருக்கு, போன வருஷம் விருதுநகர் இருந்ததை பார்த்தேன், இப்ப அரியலூர் வந்திருக்கு, சிவகங்கை வந்திருக்கு, ஈரோடு வந்திருக்கு. இதெல்லாம் அந்த கிட்டத்தட்ட நியர்லி அந்த 97 மெயின்டைன் பண்றதை நம்ம பாக்குறோம். இது ஒன்லி ஒரு ஆக்சுவலா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செய்தி தான் இது. அதனால டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனை வரவேற்கிறோம். இன்னும் அவங்க நல்லா பண்ணணும். ஆகும்போது தமிழ்நாடு முள்ள 100% ரிசல்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டா நல்லதுங்கிற ஒரு விருப்பத்தை நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. 326 2023 397 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்டம் வாங்கின கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா 89.80 இருந்தது, போன வருஷம் இருந்தது 91.02 போயிருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பேலன்ஸ்டா 95.99 95. இது ரெண்டுமே கவனிக்க வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒரு மாதிரி காம்படிஷன்ல இருக்கிறது நல்ல விஷயம். செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஸ்லைட் டிக்ரீஸ். அதே மாதிரி இந்த கோயட் ஸ்கூல்ஸ் 94 பாயிண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் மேல போயிருக்காங்க. பெண்கள் ஸ்கூல் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி மேல் ஸ்கூல் 88.9 காமிக்குது. இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே ஒரு பேலன்ஸ்டா போறதை நம்ம மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பண்ணுங்கிறது ஆசை தானே நமக்கு. அந்த கருத்தை நான் தெரிவிக்க விரும்புறேன். பட் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையிலான இடைவெளி அப்படின்றது 12.5% இருக்குல்ல? இன்னும் 12.5% இருக்கே. இருந்தாலும் ஒரு விஷயம் கவனிங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, பிரைவேட் ஸ்கூல்ல செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன? ஏற்கனவே இப்ப நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, உனக்கு ஏன் உடம்பு சரியில்லை, என்ன திட்டக்கூடாது டாக்டர், அதுக்குதான் அங்க போயிருக்கேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஏற்கனவே படிக்கிற பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள ரேங்கிங் கொடுக்கறதுக்கும் எப்படிப்பட்ட பிள்ளைங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்கள அடித்தளத்துல மேல கொண்டு வரது எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடுல கவர்மெண்ட் ஸ்கூல் மேல வருது நான் பாராட்டி தானே ஆகணும். இந்த இடைவெளி குறையும். அதுக்கான சிம்டம்ஸ் தான் நான் பாக்குறேன். நான் தடாலடி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனால சிம்டம்ஸ் நிச்சயமா வரும். அந்த சைக்கிள் டர்ன் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூல் பிரியர் கண்டிஷனுக்கு போறதுக்கான அறிகுறிகள் தென்படுறதை நான் பார்க்கிறேன். ஓகே, தொடர்ந்து நம்முடைய கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார், இந்த தேர்வு முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? இந்த புள்ளி விவரங்கள் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இல்லை, மெயினாக ஃபஸ்ட்டு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு பார்த்தோம் அப்படின்னா, இது கேண்டிடேட்ஸ் 2020 நமக்கு கோவிட் டைமில் 7,79,000 இருந்தது. அதுக்கப்புறம் 21 இன்க்ரீஸ் ஆச்சு, 8.16 போச்சு, அப்புறம் 8.06 போச்சு, லாஸ்ட் இயர் 8.03 இருந்தது. பட் இந்த வருஷம் 7.60 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 43,000 குழந்தைங்களை நம்ம லூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாயிண்ட்ல. ஏன்னா
நம்மளோட ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து ஸ்கூல் டு இது வந்து நிறைய வந்து, ஏன்னா நிறைய மாணவர்கள் பாலிடெக்னிக்கும் போகிறதோட எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த உயர்கல்வியில் வந்து நமக்கு எஸ்பெஷலி வந்து +2 வரைக்கும் நம்ம நிறைய ஒரு 43,000 மாணவர்களை மிஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கவலையை தருகிறது. பட் இன் அடிஷன் டு தட் இந்த பாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் தாண்டி இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏன்னா அந்த வரக்கூடிய குழந்தைங்களோட சோஷியல் ஸ்ட்ராட்டா, அதாவது பணம் கொடுக்க முடியாத பிள்ளைங்க தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போகிறாங்க. பணம் இருந்தால் அவங்க தனியாருக்கு போயிடுவாங்க. தனியார்கள் வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள இன்னும் மேலே பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறத விட கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள சேலஞ்சஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா டீச்சர்ஸ் என்ன தான் நல்லா வந்து அவங்க சொல்லி கொடுத்தாலும் அவங்க வீட்டு சூழல், அவங்க வசிக்கக்கூடிய இடத்தோட சூழல், அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ் அது என்வாயன்மெண்ட் வந்து எப்படி கிடைக்கும், இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு பெரிய அஃபோர்டபுள் ஒரு நல்ல வசதியான குழந்தையோட வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஒரு பையன் வந்து ட்ரைபல் ஸ்கூல் ஃப்ரம் காவலூர், எந்த வசதியும் இல்லாமல் ஒரு தனியாக அவனே படித்து கிட்டத்தட்ட வந்து அவன் அந்த காலத்தில் வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தான். அதனால் மதிப்பெண்கள் வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய திறமை உள்ள மாணவர்கள் இருக்காங்க. அண்டு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெலிவரி மோடை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதில் குறிப்பாக வந்து தரம் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து இந்த பாஸை விட வந்து எவ்வளோ மாணவர்களை அதிக மதிப்பெண்கள் வாங்க வைக்கிறோம். ஏன்னா பாஸுங்கிறது ஒரு இண்டிகேட்டர், அதை வச்சு நம்ம வந்து நிறைய பேர் வந்து இது பண்ண முடியாது. இதில் தரமான மாணவர்களை உருவாக்குவதற்கு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீபி அப்படிங்கிறது இலவசமாக நம்ம கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் இருந்தாலும் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த தரத்தை வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோ கூட இந்த குழந்தைங்களை வந்து நம்ம உயர்கல்வியில் அகில இந்திய அளவில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் நம்ம குழந்தைங்களை பிளேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டும். டாக்டர் சிவந்தி ஆதித்யனா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.